श्रीशैले सदया पात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् படிகொண்டகீர்த்தி ராமாயணமென்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் இராமானுசன் குணம் கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தாள் கலந்துள்ளம் கனியும் நல்லோர் அடிகண்டு கொண்டு கந்து என்னையும் ஆளவர் காக்கினரே. ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீஹர் திருவடிகளே சரணம். சாமான்யமாக தமிழிலே ஒரு சொல்லாடல் உண்டு. கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்காதே என்பவர்கள். அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோமே ஆனால், நாம் எவ்விடத்துல வேணாலும் வசிக்கலாம், ஆனால் நாம் வசிக்கக்கூடிய ஊரிலே ஒரு எம்பெருமான் உறையக்கூடிய கோயில் இல்லை என்றால் அவ்விடத்திலே வசிப்பதற்கு யோகியதையற்ற இடம் அது என்று காட்டுகிறார்கள். புலலோகாச்சாரியார் தன்னுடைய முமுட்சுபடியினுடைய துவய பிரகரணத்திலே ஆரம்பத்திலேயே தெரிவிக்கிறார், உகந்தருளின நிலங்களிலே பிரவணனாய் பல விஷயங்களை தெரிவிக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவ அதிகாரிகளுக்கு அபேட்சிதங்கள் என்று ஆரம்பிக்கிறார். அதிலே ஒரு விஷயமாய் காட்டக்கூடியது உகந்தருளின நிலங்களிலே பிரவணனாய் இருக்கும் நாள் என்று காட்டுகிறார். அப்போ எம்பெருமான் உகந்து வர்த்திக்கக்கூடிய நிலத்திலே வசிப்பதுதான் நமக்கு உத்தேசியம் என்ற விஷயம் நன்கு வெளிப்படுகிறது. அப்படி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பஞ்ச பிரகார விசிஷ்டனாய் எழுந்தருளி இருக்கிறான். பரமபதத்திலும் திருப்பார்க்கடலிலும் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் மூலமும் மனத்துள்ளே அந்தரியாமையாகவும் பல திருக்கோவில்களிலே அர்ச்சா திருமேனி கொண்டும் அந்த எம்பெருமான் பஞ்ச பிரகாரங்களில் 5 விதமான நிலைகளிலே எழுந்தருளி இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். அப்படி எம்பெருமான் விபவமாக ராமனாகவும் கண்ணனாகவும் நிருசிம்மனாகவும் அவதாரம் செய்திருந்தாலும் அவை அனைத்தும் அர்ச்சா திருமேனியாகவும் பல இடங்களிலே இன்றும் நாம் வழிபடுமாறு விளங்குவதை காண்கிறோம். அந்த பிரகாரத்திலே எம்பெருமான் உகந்து வர்த்தித்த நிலம், விபவ தசையிலே ராமனாக உகந்து வர்த்தித்த நிலம் அப்படின்னா அது அயோத்தியா என்று சொல்லக்கூடிய நகரம். அந்த அயோத்தியா நகரத்திலே ராமனுடைய அவதார ஜென்மபூமியான அந்த அயோத்தியா நகரத்திலே அவனுக்கு ஒரு கோயில் ஏற்பட வேணும் என்று பல காலமாக பல மகனீயர்கள் ரத்தம் சிந்தி உழைத்தார்கள். அவர்களுடைய உழைப்பெல்லாம் வீண் போகாதவாறு சமீபத்திலே அவ்விடத்திலே ராமன் அங்கே வந்து எழுந்தருளினான். நமக்கெல்லாம் இப்போது அருள் பாலிக்கிறான் என்பதுதான் நாம் அறிந்து கொண்ட விஷயமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த மகோத்சவத்தை ஒட்டி ராமனுடைய வைபவமாக 2 வார்த்தை சேவடி செவி திருக்காப்பு என்ற யூடியூப் சேனலுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று எனக்கு நியமனமிட்டிருந்தார் ஸ்ரீமான் விஷ்ணு சித்தன் நாராயணன் சுவாமி. அதற்கு அனுகுணமாய் சில வார்த்தைகள் இவ்விடத்திலே பேசி சத்தை பெறலாம் என்று நினைக்கிறேன். மீனோடாமை கேழல் அரிகுரலாய் முன்னுமிராமனாய் பின்னுமிராமனாய் தானாய் தாமோதரனாய் கற்கியுமானான். முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் என்று பாசுரம் இடுகிறார் திருமங்கையாழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியிலே.
முன்னமிராமன் என்று சொல்லி பரசுராமனை தெரிவித்து, பின்னமிராமன் என்று சொல்லி பலராமனை தெரிவித்து, தானாய் என்று எம்பெருமான் ராமனை விசேஷித்து தெரிவிக்கிறார். ஆச்சாரிய வரியர்களிலே தலை சிறந்தவரான பராசர பட்டர் ராமாவதாரம் என்றால் பக்ஷபாதியாகத்தான் இருப்பர் என்று ஆச்சாரிய கூட்டிலே பிரசித்தமான வார்த்தை. அப்படிப்பட்ட பராசர பட்டர் தன்னுடைய விஷ்ணு சகஸ்ர நாமத்தினுடைய பாஷ்யமாய் அமைந்த பகவத்குண தர்ப்பணத்திலே ராமோ விராமோ விரதா இத்தியாதி திருநாமங்களுக்கு முன்னாடி பரர்திஹி பரமஸ்பட்டா துஷ்ட புஷ்டம் மகேஷ் சுபேக்ஷணா என்று சொல்லும்படியாய் அமைந்திருக்கக்கூடிய திருநாமங்கள் தொடங்கி இந்த ராமோ விராமோ விரதகான்னு சொல்லும்படியாய் சொல்லக்கூடிய 16 திருநாமங்களை ராமச்சரித்திரங்களை தெரிவிப்பதாக அமைந்திருக்கிறது என்று காட்டுகிறார். அதனால இன்றைய அனுபவத்திற்கு, இந்த ராமகாதையினுடைய அனுபவத்திற்கு, ராம குணானுபவத்துக்கு விஷயமாய் இருக்கக்கூடியது இந்த சகசிரநாமத்தில் இருக்கக்கூடிய 2 நாமங்களை எடுத்து யதா அவகாசம் இடத்திலே விண்ணப்பித்து சத்தை பெறலாம் என்று நினைக்கிறேன். பரத்திஹி என்று தொடங்கக்கூடிய நாமத்திலிருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். பரத்திஹி என்று தெரிவித்தோமே ஆனால் பராருத்தி யஸ்மின் சஹா என்று விக்கிரக வாக்கியத்தை காட்டுகிறார்கள். அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த பரர்திகின்றதுக்கு பரத்திஹி ருத்தின்னு சொல்லக்கூடியது சமிருத்தி, செல்வம் மிக்கு உடையவன் என்று தெரிவிக்கிறார்கள். ஆழ்வார்கள் தங்களுடைய அருளி செயல்களிலே செல்வம் மல்குடி திருவிண்ணகர் கண்டேனே என்று தெரிவிக்கிறார்கள். செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோடூர், செல்வம் மல்குத்தின் திருக்குடந்தை என்றெல்லாம் அருளி செயல் சந்தைகளை பார்க்கிறோம். அப்போ இவ்விடத்திலே செல்வம் என்று தெரிவித்தது எம்பெருமானுடைய திருக்கல்யாண குண சமிருத்தியையே என்று பூர்வர்கள் அதற்கு வியாக்கியானித்து அருளுகிறார்கள். குரத்தாழ்வான் தன்னுடைய வரதராஸ்தவத்திலே பவான் சர்வத்திரைவது அகணித மகாமங்கள குணகா என்று தெரிவிக்கிறார். திருப்பார்கடல்லே எம்பெருமான் தன்னை 4 பாகங்களாக பிரித்துக் கொண்டிருக்கிறான். வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தன் என்று சொல்லும்படியாய் அந்த வாசுதேவன் ஞான, சக்தி, பல, ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் என்ற அனைத்து குணங்களையும் உடையவனாகவும், ஏனைய 3 மூர்த்திகளும் 2 குணங்களை தங்களிடத்திலே உடையவர்களாக இருக்கிறார்கள். உடையவர்களாக இருக்கிறார்கள் சொல்லக்கூடாது, அதை வெளிப்படுத்துகிறார்கள். அதான் அந்த இடத்துல சொல்ல போது கோரத்தாழ்வானுக்கு இந்த மாதிரி யாராவது 2 குணங்கள் தான் உடையவன் எம்பெருமான் என்று யாராவது சொல்லிவிடப் போகிறார்களே என்று தெரிவிக்கிறார். அந்த இடத்திலே 2 குணங்களை ஆவிஷ்கரிக்கிறார்கள், அவர்களை வெளிப்படுத்துகிறார்களே தவிர மீதி குணங்களுக்கு அவ்விடத்திலே விலை செல்லாமல் இருக்கிறது என்று காட்டுகிறார். அப்போ எம்பெருமானுடைய குணங்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் அது ஒரு பெரிய கடல். வசி, வதான்யோ, குணவான், ருஜுகு, சுஜிஹி, மிருதுர், தயாளுர், மதுரஸ்திர சமஹா, சமஸ்த கல்யாண குணாமிருதோ ததிஹி என்று தெரிவிக்கிறார் ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே. எம்பெருமானை ஒரு குணக்கடலாகவே உருவகப்படுத்துகிறார். அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எம்பெருமான் எந்த ரூபத்திலே இருந்தாலும் குணங்களிலே எந்த விதமான குறையும் இல்லை. பரமபதத்திலே இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் பூர்ணமான குணங்கள் அனைத்தும் அர்ச்சையிலும் உண்டு, ஏனைய பிரகாரங்களிலும் உண்டு என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனாலும் ஸ்ரீ ராமாவதாரத்தை எடுத்துக்கொண்டோமானால் அது குண பௌஷ்கல்யம், புஷ்கலமாக இருக்கக்கூடிய, நிறைவாக இருக்கக்கூடியது. கச்சத்தாக எந்த இடத்திலே நீங்கள் ராமாயணத்திலே எந்த காண்டத்தை எடுத்தாலும் சரி, எந்த சர்க்கத்தை எடுத்தாலும் சரி, ராமனுடைய குணத்தை காணாமல் இருக்க முடியுமா? அப்போ அந்த குணத்துக்குன்னே ஒரு கிரந்தம் அப்படின்னு சொன்னோமே ஆனால் அது ஸ்ரீராமாயணம் என்று தெரிவிக்கலாம். ராமாயணத்திலே உபக்கிரமம் ஆரம்பிக்கக்கூடிய சமயத்திலே அது எப்படி அமைந்திருக்கிறது? நாரத முனிவருக்கும் வால்மீகி ரிஷிக்கும் இடையே ஒரு சம்வாதமாக அமைந்திருக்கிறது. அப்போ பகவான் வால்மீகி பகவான் கேட்கிறார், கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ய கிருதஜ்ய சத்தியவாக்கியோ திருடவிரதா. 16 குணங்களை பட்டியலிட்டு இந்த குணங்களை உடையவன் யார்? கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே, இந்த உலகத்திலே இருப்பவனாய் இருக்க வேண்டும், இப்பொழுது இருப்பவனாய் இருக்க வேண்டும், அவன் மனிதனாய் இருக்க வேண்டும், பல நிர்பந்தங்களை எல்லாம் இடுகிறார். அப்போ ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே குணத்தை இட்டே ஒரு கிரந்தம் ஆரம்பிக்கிறதுனா
அந்த உபகரணம் அப்படி இருந்ததுன்னா அதை கொண்டே நம்ம நிர்ணயம் செய்து விடலாம், இது எம்பெருமானுடைய குணத்தை தெரிவிக்க வந்தது என்று தெரிவிக்கலாம். தசரத சக்கரவர்த்தி ராமன் உரிய பருவம் அடைந்ததும் அவனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று விரும்பினான். என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா பிரஜைகளையும் அழைத்தான். அழைத்து என்ன சொல்றான், இது மாதிரி ராமனுக்கு நான் பட்டம் சூட்டலாம் என்று நினைத்திருக்கிறேன், நீங்கள் எல்லாம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கோள் என்று தெரிவிக்கிறார்கள். அப்போ அந்த பிரஜைகள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள், அநேக வருஷ சகஸ்ரோ ருத்தஸ்வமசி பார்த்திவா, கிழவா ஒழிந்து போ, கிழவா ஒழிந்து போ என்று தெரிவித்தார்களாம். சக்கரவர்த்தியானவர் தசரதன் பிரஜைகளை நோக்கி பார்க்கிறார். நீங்கள் சொல்லக்கூடியதை பார்த்தால் நான் எதுவும் இவ்வளவு காலம் ஒரு அராஜகமான ஆட்சியை புரிந்தேனோ என்று தோற்றுகிறது. நான் உங்களுக்கு அப்படி ஒன்றும் கஷ்டமெல்லாம் கொடுக்கவில்லையே, நீங்கள் எதற்காக இந்த மாதிரி தெரிவித்தீர்கள்? நானே முடிவு செய்திருக்கலாம், என் மகனுக்கு பட்டம் சூட்டுவதற்கு நானே முடிவு செய்யலாமா இருக்க, இல்ல வசிஷ்டாதிகளை கொண்டு முடிவு செய்யலாமா இருக்க, உங்களையெல்லாம் அழைத்து நான் கேட்டதுக்கு காரணம் என்னன்னா உங்களையெல்லாம் மதித்து நான் கேட்டேன், நீங்கள் இந்த மாதிரி ஒரு பதிலை சொல்லுகிறீர்களே என்று தசரதன் பேசினாராம். அப்போ அவர்கள் எல்லாம் தெரிவித்தார்களாம், பிரஜைகள் எல்லாம் தெரிவிக்கிறார்களாம், இல்ல பகவோ நுபா கல்யாண குணாகா புத்திரஸ்ய சந்நிதே, மகாபிரபு உன்னுடைய மகனான ராமன் இருக்கிறான், அவன் ஒரு குணக்கடல், உன்னுடைய குறை கண்டு நாம் உன்னை ஒழிந்து போம் என்று சொன்னால் நினைக்க வேண்டாம். நாங்கள் ராமனுடைய குணத்தை நினைத்தோம், அவன் குடியின் கீழே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், அதனாலே தான் தெரிவித்தோம், நீ வானப்பிரஸ்தம் போறதுதான் நல்லதுன்னு சொல்லும்படியாய் தெரிவித்தோம் என்று தெரிவிக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு காண்டம் தோறும் எம்பெருமானுடைய அந்த வால்மீகி ராமாயணத்திலே ஒரு காண்டம் தோறும் நம்ம ராமனுடைய குணங்கள் நன்கு அனுபவிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். அதுக்காக இன்னொரு விற்பத்தியும் தெரிவிக்கிறார்கள். இந்த பரார்த்திகிக்கு பரேஷாம் ருத்தி ஏவ ஸ்வஸ்ய ருத்தி யஸ்ய என்று மற்றொரு விக்கிரக வாக்கியத்தை விடத்திலே காட்டுகிறார்கள். அர்த்தம் என்னன்னா, பரசமிருத்தியே பேராய் இருக்கக்கூடியவன் ராமன் அப்படின்னு கொள்ளத்தக்கது அர்த்தம். ராமன் என்ன நினைத்தான்னா, தான் பட்டம் சூட்டிக்கணும் அப்படின்னு நினைத்தானே, ஆனால் அதுக்கு முன்னாடி சுக்ரீவனுக்கும் விபீஷணாதிகளுக்கும் பட்டம் சூட்டிட்டு தான் தான் பட்டம் சூட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவனாய் இருந்தான். துவைகிஞ்சித் சமாபன்னே கிம் காரியம் சீதையாமமா என்று வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார். அதாவது ராமன் சுக்ரீவன் இடத்துல தெரிவிக்கிறான், சீதா பிராட்டியை காப்பாற்றி ராவண பவனத்திலிருந்து அழைத்து வர வேண்டும் என்று லங்கைக்கு சென்றார். லங்கா துவாரத்திலே எம்பெருமான் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ அந்த ராவணனானவன் அந்த சிகரத்தில், கோபுர சிகரத்திலே நிற்கிறான். அதை பார்த்தான் சுக்ரீவன். அவனுக்கு என்னோ ஒரு கோபம் வந்துடுத்து. சுரிகுழல் கனிவாய் திருவினை பிரித்த கொடுமையில் கடுவிசை அரக்கன் சொல்ல முடியாது, பிராட்டியை பிரித்த பாவி இவன் ஒரு சிறு பயல், ராமபிரான் கீழே எழுந்துள்ள இருக்கார், இவன் கோபுரத்தினுடைய சிகரத்து மேலே எழுதிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணனான், உடனே தாவி போனான், அவனுடைய முடியை தட்டினான், கொண்டு ராமன் திருவடிகளை சமர்ப்பித்தான். ராமன் பதபதித்து போனான். ஐயோ சுக்ரீவா, இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ செய்தாயே, இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்தாயே, ஏவம் சாகசம் யுக்தாதி ந குர்வந்தி ஜனேஸ்வராகா, ஏதாவது ஒரு சாகசமான காரியம் நீ செய்யணும் அப்படின்னு நினைத்தே, ஆனால் சுக்ரீவா நீயே செய்ய வேண்டுமா அதை? உனக்கு ஏவலாள்கள் எவ்வளவு பேர் அந்த வானர கூட்டத்துக்கே நீ தலைவனாய் இருக்கிறாய், நீ உன்னுடைய பரிகர பூதரை கொண்டு தானே இதை செய்திருக்க வேண்டும். இந்த மாதிரி நீ இது பண்ணிருக்கிய, இந்த சாகத்திலே உனக்கு ஏதாவது உன் பெருமைக்கு ஏதாவது குறைவு ஏற்பட்டிருந்தால் எனக்கு சீதா பிராட்டி கிடைத்துத்தான் என்ன? துவைகிஞ்சித் சமாபன்னே சீதாய கிம் காரியம் சீதாயா மம, பிராட்டியை பெறுவதற்காகத்தான் இவ்விடத்திற்கு வந்தோம், ஆனால் அவ்விடத்திலே உனக்கு ஏதாவது உன் பெருமைக்கோ உனக்கு அவத்தியமோ ஏதாவது விளைந்திருந்தால் நமக்கு பிராட்டியினால்தான் பயன் என்ன விளையுமாயின், பிராட்டினால் எனக்கு என்னதான், பிராட்டியை மீட்பதனால் எனக்கு என்னதான் இருக்கிறது என்று கேட்கிறான். அப்போ பரசமிருத்தி அப்படின்னு சொன்னோமே, ஆனால் அதுக்கு விரோதமின்றிய ஸ்வசமிருத்தியை, தன்னுடைய சமிருத்தியை பேணுபவர் என்று காட்டுகிறார். பரசமிருத்தியே பேராய் இருப்பவன் அப்படின்னா பிறருக்கு நன்மை விளைந்ததுதான், அதுக்கப்புறம் தான் தன்னுடைய பேற்றை பற்றி நினைக்கக்கூடியவனாய் இருக்கிறான் அந்த ராமன் என்று காட்டுகிறார்கள். பரார்த்திகி பரமஸ்பஷ்டா துஷ்டா புஷ்டா சுபேக்ஷணா ராமஹா அப்படின்ற நாமத்தினுடைய அனுபவத்தை இவ்விடத்திலே இன்னும் சிறிது பார்ப்போம். ரமதே இது ராமஹா என்று விக்கிரகம் காட்டுகிறார்கள். இவ்விடத்தில் ரமு கிரீடா யாம் அப்படின்னு உதாது,
அது வேர்ச்சொல் வந்து ரமு கிரீடாயாம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்திலே அமைந்திருக்கிறது. அர்த்தம் என்னன்னா விளையாடுபவன் அப்படின்னு பொருள் அதற்கு படுகிறது. நாரத முனிவர் தெரிவிக்கார், அரே விஹரிசி கிரீடா கந்துகைரிவ ஜந்துபிகி. சிறுவர்களானவர் என்ன பண்றார்கள்? பந்துகளை கொண்டு விளையாடுகிறார்கள் இல்லையா? அப்போ எம்பெருமான் எப்படி பண்றான்? அழகிலா விளையாட்டுடை ஆரவர் அன்னவர்க்கே சரணாங்களே என்று சொல்லும்படியாய் பிராணிகளை கொண்டு எம்பெருமான் விளையாடுகிறான். நம்மளெல்லாம் ஒரு லீலோ உபகரணங்களாய், அவனுக்கு லீலோபகரணங்களாய் நாம் எல்லாம் அமைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு பந்து இருக்கு அப்படின்னு வச்சுட்டோம்னால் அது நூலை கொண்டு கட்டப்பட்டு இருக்கிறது. அதுல ஒரு வெள்ளை வர்ணத்துல ஒரு நூல் இருக்கு, கருப்பு வர்ணத்துல ஒரு நூல் இருக்கு, சிகப்பு வர்ணத்துல ஒரு நூல் இருக்கு. அதை கொண்டு ஒரு பந்தை சமைத்திருக்கிறார்கள். அதுபோல இந்த ஆத்மாக்கள், இந்த பிராணிகள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னா சத்துவம், ரஜஸ், தமஸ் என்று சொல்லக்கூடிய மூவகை குணங்களை கொண்டு அமைத்திருக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம். பந்தானது தன்னுடைய விகார காலம், அதாவது கமன காலம் இருக்கு இல்லையா, அதுக்கு போயிட்டு வருது போக்குவரத்து, அது மேலே போறது கீழே வருது, மேலே போறது கீழே வருது தான் பந்தனுடைய ஒரு செயலாக இருக்கிறது. அப்போ பந்து எப்படி மேலையும் கீழையும் போய் வருதோ அதே போல எப்படி இருக்குன்னா இந்த ஜீவாத்மாக்களும் மேலே போகிறார்கள், கீழே வருகிறார்கள். பகவான் கீதையில தெரிவிக்கிறார், தீர்த்தம் புக்துவா ஸ்வர்கலோகம் விசாலம் க்ஷீணே புண்ணிய மத்தியலோகம் விஷந்தின்னு தெரிவிக்கிறான். எப்படி பந்தானது மேலையும் கீழையும் போயிட்டு போயிட்டு வருதோ அதே போல இவர்கள் எல்லாம் ஒரு அந்த புண்ணியங்களாலே மேலே போகிறார்கள், கீழே வருகிறார்கள். சாஸ்திரம் தெரிவிக்கிறது, ஜோதிஷ்ட ஹோமம் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும். அப்போ வைதிகர்கள் அந்த வேதத்துல நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் அந்த யாகத்தை பண்ணி பார்க்கிறார்கள், யாக யஜ்ஞாதிகள் பண்ணி பார்க்கிறார்கள். அதெல்லாம் பரிபூர்ணமான என்ன சொல்றது, காமிய கர்மாக்கள். அப்போ என்ன ஆகுது, அந்த செயல்னாலே, அந்த கிரியாவினாலே ஒரு புண்ணியம் கிடைக்கிறது. அதை கொண்டு என்ன பண்றார்கள்? சொர்க்கலோகம் போகிறார்கள், போக்கியங்களை எல்லாம் அனுபவிக்கிறார்கள். எவ்வளவு புண்ணியம் இருக்கோ அது வரைக்கும் அனுபவிக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? மேலே உருட்டி கீழே திட்டுறா, திரும்ப கீழே பிறக்கிறார்கள், மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து என்று சொல்லும்படியாய். இப்படிதானே போயிட்டு போயிட்டு பந்து எப்படி மேலே போயிட்டு போயிட்டு வருதோ அதே போல இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் மேலும் கீழுமாக போய்கொண்டு வருகிறது தெரிவிக்கிறார்கள். அப்போ ஒரு பந்து விளையாட்டு போலதான் இருக்கு இந்த ஜீவாத்மாக்கள். எம்பெருமானுக்கு விளையாட்டு தான். அப்ப இன்னொரு விளையாட்டு ரமு கிரீடாயாம் தான் விளையாடுபவன். ராமன் பிராணிகளோடு மட்டும் விளையாடல, சீதா பிராட்டியோடையும் விளையாடினான் என்று காட்டுகிறார்கள். ராமஸ்து சீதையா சார்த்தம் விஜகார பகூன்று தூன்னு வால்மீகி பகவான் தெரிவிக்கிறான். அதாவது பிராட்டியோட கூடி விளையாடினான் ராமன் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? ராமஹா சீதையா சார்த்தம், சீதையோடு கூடி விளையாடினான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். வால்மீக இடத்துல ராமஸ்து ஒரு சப்தத்தை விடத்திலே இடுகிறான். அது என்னன்னா அது வியாவிருத்தி, அதனுடைய வேறுபாட்டை காட்டுகிறது. வேறுபாட்டை காட்டுகிறான். ராமன் அயோத்தியில இருந்த காலத்திலே எப்படி இருந்தான், வனத்திலே சீதா பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலத்திலே எப்படி இருக்கிறான் என்பதை காட்டக்கூடிய சப்தமாய் அது அமைந்திருக்கிறது என்று காட்டுகிறார்கள். அயோத்தியால இருக்கக்கூடிய காலத்துல எப்படி இருந்தான்? பித்ரு சுசுரூஷையிலே கவனத்தை செலுத்தி வந்தவனாய் இருக்கிறான் ராமன். அதுக்கு மேல என்ன பண்றான்? தர்ம பிரவர்த்தனத்திலே இழிந்திருந்தான். தேவதா சமாராதனத்திலே தன்னுடைய பொழுதை கழித்திருந்தான். அப்படின்லாம் புகழ் படைத்தவனாய் இருந்த ராமன் இன்று வனத்துக்கு வந்தானே. வனத்துக்கு என்ன பண்றான்னா சீதா பிராட்டியோடு விளையாடி கொண்டிருக்கிறான். அதனால என்ன பண்றான்? இந்த ராமஸ்து என்பதனால் இந்த வேறுபாட்டை காண்பிக்கிறார் என்று காட்டுகிறார். அப்போ வனத்துல என்ன பண்றான்? சிங்கார கேளிகளில் இந்த விளையாட்டுகளே பரம ரசிகர் என்று பெயர் பெறும் அளவுக்கு சீதா பிராட்டியோட தன் காலத்தை அனுபவித்து வந்தான் என்று காட்டுகிறார்கள். இந்த ராமசப்தத்துக்கு மற்றொரு வியுற்பத்தியும் காட்டுகிறார்கள். ராமஹா ரமதே, அதாவது உள்ளத்தை குளிரப் பெறுபவன் அப்படின்னு பொருள். உள்ளத்தை குளிரப் பெறுபவன் அப்படின்னு பொருள் காட்டுகிறார் ரமதே என்பதற்காக. ராமனுக்கு ரெண்டு விதமான தொடர்ந்து சொல்றான். அவன் அன்பர்களோடு கலக்கப் பெறுகிறான், அதனாலே அவன் உள்ளம் குளிர்கிறான். அன்பர்களின் காரியத்தை தலை கட்டி கொடுக்கிறான், அதனாலே குளிரப் பெறுகிறான் என்று காட்டுகிறார்கள். குஹேன சகிதா ராமஹா, ராமன் குஹனோடு சேர்ந்தானே அப்படின்னு இதற்கு பொருளா அப்படின்னு கேட்கிறார். குஹேன சகிதா ராமஹா அப்படின்னு சொன்னாலும் ராமன் குஹனோடு சேர்ந்தான்னு தான் பொருள் கொள்ளணும். ஆனால் பூர்வாச்சாரியர்கள் எப்படி சொல்ற? அப்படி சொல்லல. குஹனோடு சேர்ந்த பிறகு ராமன் ஆனான். ராமன் தானே அவன் முதல்ல இருந்து ராமனாகத்தானே இருந்தான், குஹனோடு சேர்ந்த பிறகுதான் ராமன் ஆனானா அப்படின்னு கேட்டா இல்லைன்றதுதான் உண்மையான விஷயம்.
ஆனால் ஆச்சாரியர்கள் குகனோடு சேர்ந்து உள்ளம் குளிர்ந்தான். அப்போதான் ராமன் ராமனானான். ரமதே இது ராமஹா கிருதகிருத்தியஸ்ததா ராமஹான்னு தெரிவிக்கிறார். அபிஷிக்ஷ லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்தியஸ்ததா ராமஹா. ராமன் பெருமான் சீதா பிராட்டிய ராவண பவனத்திலேருந்து திரும்ப மீட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறான். சேத்துக்கரையிலே உட்கார்ந்ததுக்கான பிரயத்தனங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். அப்போது விபீஷணன் இடத்திலே சேருகிறான். அவனை அங்கீகாரம் பண்ணிக்கிறான். எல்லாம் ஆயிப்படுது. அப்புறம் என்ன நினைக்கிறான், இந்த விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் நினைக்கிறான். இவன் இன்னும் சீதா பிராட்டிய கை கொள்ள வேணும் அப்படின்னா எம்பெருமான் கடலை கடக்க வேண்டும். அதற்கு ஏதாவது உபாயம் செய்தாக வேண்டும். லங்காத்வாரத்திலே சென்று அவர்களுடைய போர் புரிந்து சீதா பிராட்டியை மீட்டு கொண்டு வர வேணும். காரியங்கள் அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் வலுவான காரியங்கள், பலமான காரியங்களாய் இருக்க, ஆனால் விபீஷணனுக்கு பட்டம் கட்ட வேணும்ன்றதான் ரொம்ப பெரிய காரியமாய் நினைத்தான் ராமன். ஆனால் என்ன பண்றான், உடனே லக்ஷ்மணனை கொண்டு அவனுக்கு இந்த பக்கத்திலேயே அந்த லங்கா பட்டத்துக்கு கூட போகல, இந்த கடற்கரையில சேத்துக்கரையில இருக்கக்கூடிய காலத்திலேயே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் முதல் முறையாக செய்தான். அதனால என்ன பண்ணான், தன் விஜ்வரஹா தன்னுடைய ஜுரம் தீர்ந்தவனானான் எம்பெருமான். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற வம்மனாய் என்று சொல்லும்படியாய், எப்படி ஒரு நோன்பு நோற்று முடித்தவன் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சதுன்னு மார்பிலை கை வைத்து உறங்குமா போலே அவன் ராமன் இருந்தான் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். அப்போ என்ன எடுத்து, பிறருடைய காரியங்களை செய்வதனால் தான் குளிர்ந்தவன் ஆகிறான். ரமதே இது ராமஹா என்று காட்டுகிறார்கள். அவர் பெருமாள் செய்தருளின ஒரு காரியமும் பார்த்தமானால் அவருடைய திருவுள்ளத்தை குளிரச் செய்ய வல்லதாயிற்று தெரிவிக்கிறார். குகனோடும் சரி, சுக்ரீவனோடும் சரி, மாருதி விபீஷணாதிகள் எல்லாரோடையும் எம்பெருமான் காட்டின அனுகிரக விசேஷத்தினாலே அவன் கை கொண்ட காரியம், அவன் முடித்த காரியங்கள் பார்த்தோம்னா பலவிதமான காரியங்கள் இதால தானே செய்தான். எவ்வளவோ வதங்களும் செய்தான். அன்பர்களை எல்லாம் ஆதரித்தான். குகனை ஆதரித்தான், சுக்ரீவனை ஆதரித்தான், விபீஷணனை ஆதரித்தான், மாருதியை கை கொண்டான். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இவர்களெல்லாம் அணுக்கர்களா இருந்தார்கள். எவ்வளவு பேர் ராமனுடைய எதிர்ப்பு கோத்தார்கள். தாடகேயாதிகளாகட்டும், கரதூஷணாக ஆகட்டும், ராவணாதிகள் பக்கம் எல்லாம் என்ன பண்ணான், அவன் நிகிரகத்தை தான் காட்ட வேண்டியதாயிற்று. அவர்களெல்லாம் ஒழிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. எதுக்காக? அவர்களாம் ஆசிரித விரோதிகள். எம்பெருமான் திறத்திலே ஆசிரியர்களாய் இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு விரோதிகளாய் இருந்தான். அதற்காகத்தானே முடிக்க வேண்டும் என்று நினைத்தான். முடித்தான் ஆசிரிய விரோதிகள். அதனாலே சந்தோஷப்பட்டான். இதனால ஆசிரித விரோதிகள் தொலைந்தார்கள் என்று சந்தோஷப்பட்டான் எம்பெருமான் என்று காட்டுகிறார்கள். அப்போ ரமதே இது ராமஹா அப்படின்ற உற்பத்தியினாலே காட்டக்கூடியது என்ன, உள்ளம் குளிர்பவனாய் அடியவர்களோடு சேர்ந்ததாலே உள்ளம் குளிர்கிறான். அடியவர்கள் காரியத்தை தலை கட்டி கொடுத்ததுனாலே உள்ளம் குளிர்பவனாய் இருக்கிறான். இந்த ராம சப்தத்துக்கு, ராமஹான்ற சப்தத்துக்கு மற்றொரு விற்பத்தியும் காட்டுகிறார்கள். ரமயதீதி ராமஹா அப்படின்னா தன்னை காண்பவர்களையும் தன் சரிதைகளை கேட்பவர்களையும் மகிழ்விப்பவனாய் இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் என்று காட்டுகிறார்கள். உலகத்திலே அதிகாரிகள் பல்வகைப்பட்டிருப்பார்கள் இல்லையா? லோகோ பின்ன ருச்சிகி, ஒருவருக்கு ஒரு மாதிரி ரசனை ஒரு விதமாக இருக்கிறது. அப்போ அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணங்களை காட்ட வேணுமே. கருத்மான் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றான் அப்படின்னு சொன்னமே. ஆனால் ஆள வந்தார், ஒரு ஸ்தோத்திரம் எடுக்கிறார். தாச சகா வாகனம் ஆசனம் துவஜா எஸ்தே விதானம் யஜனம் திரயீமயா உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா துவதங்கிரி சம்மர்த கிணாந்த சோபினா. அவன் தாசனாயிருக்கிறான், சகாவாயிருக்கிறான், வாகனமாயிருக்கிறான், ஆசனமாயிருக்கிறான். சமயத்துக்கு தக்கபடி தன் உருவை மாற்றிக்கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதே பெரிய பேராய் கொண்டிருக்கிறான் என்றுதானே காட்ட வந்த விஷயம். அப்போ ஒரு எம்பெருமானுடைய அடியாரானவன் எம்பெருமானுக்கு இப்படியெல்லாம் கைங்கரியம் செய்ய வேண்டும். சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரவடியாம், நீழ்கடல் எண்ணும் புனையாம், அடிவிளக்காம், பூம்பட்டாம், புல்மனையாம், திருமார்க்கு அளவு என்று சேஷாவதாரத்திலே ஆதிசேஷன் அவ்வளவு கைங்கரியம் பண்ணுகிறான் எம்பெருமானுக்கு. அப்போ அதனால எல்லாம் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பேர் இருக்கே, ஒரு பெருமை இருக்கே. அது போல எம்பெருமானும் என்ன நினைக்கிறான், நாமும் ஒரே ரீதியா இருந்தா எல்லாரையும் இது பண்ண முடியுமா, ஆட்கொள்ள முடியுமான முடியாது. அதான் தெரிவிக்கிறார். எப்படி ராமன் ஒருவர் திறத்துல எப்படி ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டிருக்கிறான் வால்மீகியை தெரிவிக்கிறார். சத்தியேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவா குருன் சுஸ்ரூஷயா வீர தனுஷாயுதி சாத்திரவான்.
சத்தியேன லோகான் ஜெயதி, லோகங்களை எல்லாம் தன்னுடைய சத்திய வாக்கியத்தினாலே ஜெயித்திருக்கிறான் என்று காட்டுகிறார்கள். தீனான் தானேன ராகவா, நிர்தனர்கள் வந்து பிக்ஷுக்கர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு தானத்தினாலே அவர்களை எல்லாம் ஆட்கொண்டிருக்கிறான் ராமன். குருக்குமார்களை எப்படி இருக்கிறான், அவருடைய சுசுரூஷைகள் அவர்களுக்கு கைகரியம் செய்து அவர்களுடைய நட்பை அவர்களிடத்திலே நல்ல பெயரை சம்பாதித்திருக்கிறான் ராமன். சத்துருக்கள் திறத்திலே தன்னுடைய சௌரிய வீரிய பராக்கிரமத்தினாலே அவர்களை எல்லாம் ஆட்கொண்டு இருக்கிறான். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனாய் இருக்கிறான் ராமன் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்போ நாம் அறியக்கூடிய விஷயம் இவ்விடத்திலே என்னவா இருக்கிறது அப்படின்னா, யாரை எந்த குணத்தை கொண்டு ஆட்படுத்த வேண்டுமோ அந்த குணத்தை கொண்டு அவர்களை ஆட்படுத்திக் கொள்கிறான் அந்த எம்பெருமான். அதுதான் ரமயதீதி ராமஹா என்று தெரிவிக்கிறார்கள். ராமன் திறத்திலே பலவிதமான குணங்கள் உண்டு இல்லையா, எல்லாம் நிறைய பெருமான் எண்ணில் பல்குணத்தன் என்று தெரிவிக்கும்படியாய் அவனுடைய எண்ண முடியாத குணங்கள், அபரிமிதமான குணக்கடலாய் இருக்கக்கூடியவன். அப்போ ஒரு திறத்தில் இந்த ராமாயணத்துல பார்த்தோம்னா ஒரு திறத்திலே ஒரு குணத்தை காட்டி அவர்களை ஆட்கொள்ளுகிறான்றதுதான் பிரசித்தமான வழக்காய் ராமாயணத்திலே காட்டப்பெறுகிறது. வால்மீகி ராமாயணத்திலே சௌசீல்யம், சௌலபியம், சௌந்தர்யம், க்ஷமா, தயா, வாத்சல்யம், சௌரியம் என்று சொல்லும்படியா பல திருக்குணங்களுக்கு கடலாய் இருக்கக்கூடிய எம்பெருமான், அவனுடைய எத்தனை குணங்கள் அந்த திருநாட்டிலே சேனையர் வானத்திற்கும் தேவபிரான்னு சொல்லும்படியா அந்த பரமபதத்திலே எத்தனை குணங்கள் விலை செல்லக்கூடிய குணங்களாய் இருக்கிறது. பரத்துவத்தை காட்டிலும் பிரிதொரு குணங்கள் எல்லாம் பகல் விளக்கு போலே அவ்விடத்திலே இருக்கிறது. அதுக்கெல்லாம் இருட்டறையிலே விளக்கு போலே பொழியக்கூடிய குணங்கள் எவ்விடத்திலேனா இவ்விடத்திலே இருக்கு, இந்த நிலத்திலே தானே அது. அதனால அப்போ எம்பெருமான் குகப்பெருமாளை ஆட்கொண்டான். தன்னுடைய சீலகுணத்தாலே, சௌசீல்யம் சீலம் என்றெல்லாம் பரியாய சப்தங்களாய் காணக்கூடிய அந்த சீலகுணத்தாலே குகப்பெருமாளை ஆட்கொண்டான். அவரது சௌசீல்யம்ன்ற குணத்துக்கு மகதோ மந்தை சக நீரந்திரேன சம்ஸ்லேஷா சீலம் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் பரிஷ்காரம் தெரிவிக்கிறார்கள். அதாவது ரொம்ப சாமானிய ஜனங்கள் திறத்திலும் புறையற கலக்கக்கூடியவனாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான் என்று காட்ட வந்த விஷயமாய் அவ்விடத்திலே அமைந்திருக்கிறது. அப்போ இந்த சீலகுணத்தாலே ராமன் கை கொண்ட காரியங்கள், முடித்த காரியங்கள் பல என்று சொன்னால் அது மிகையாகாது. தன்னுடைய சௌந்தரியத்தாலும் சௌகுமாரியத்தாலும் தன்னுடைய ரூப லாவண்யங்களாலே தன்னுடைய அழகாலே தண்டகாரண்ய வாசிகளாய் இருக்கக்கூடிய அந்த மகரிஷிகள், அந்த வனத்திலே வசித்து வந்த மகரிஷிகளை எம்பெருமான் ஈடுபடுத்தினான் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர்கள் ஏற்கனவே எம்பெருமானுடைய குணத்துக்கும் அடிமைப்பட்டவர்கள், அவனுடைய அழகுக்கும் திவ்யமங்கள விக்கிரகத்திற்கும் அடிமைப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் தன்னை நயந்தாளை தான் முனிந்து மூக்கறிந்து என்று சொல்லும்படியாய் எம்பெருமான் திறத்திலே பிராட்டியை பிரித்து அவனை அடைய வேண்டும் என்று நினைத்தாள் சூர்பனகை, இந்த ராவணனின் தங்கை. அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்றான், அவள் மூக்கையும் காதையும் அறிந்த காலத்திலே கூட அவளை கதறி அழுது ஓடுகிறாள். இந்த கரதூஷணாதிகள் இடத்துல அவர்கள் அண்ணன் கிட்ட போய் தெரிவிக்கக்கூடிய காலத்துல என்ன சொல்லணும், ஒரு கேடு விளைவித்தான் அப்படின்னு சொன்னா இவர்கள் இந்த அதர்மத்தை செய்தார்கள், அநியாயத்தை செய்தார்கள், என்னுடைய மூக்கையும் காதையும் அநியாயமாக அறுத்து விட்டார்கள் அப்படின்னு தானே சொல்லணும். அவர்களுடைய நிந்தை மொழியைத்தானே விடத்திலே தெரிவிக்க வேண்டும் அந்த சூர்பனகையானவள் சூர்பனகன்னு சொல்லக்கூடியவள். அவ்விடத்துல என்ன சொல்றார், தருணௌ ரூபசம்பன்னௌ சுகுமாரோ புண்டரீக விசாலாட்சோ தீரகிருஷ்ணா ஜிராம்பரௌ கந்தர்வராஜ பிரதிமோ பார்த்திவ வியஞ்சனாம் விதௌ என்று தெரிவிக்கிறார். அப்போ நிந்தா மொழியை கொண்டு அவர்களை சொல்ல வேண்டி இருக்க, தருணோ இளைஞர்களாய் இருக்கிறார்கள், ரூபசம்பன்னோ ரொம்ப அழகிய ரூபம் உடையவர்களாய் இருக்கிறார்கள், சுகுமாரர்களாய் இருக்கிறார்கள், புண்டரீக விசாலாட்சோ கண்கள் எப்படி இருக்கணும், அப்படியே சூரியனை கண்டு அலர்ந்த தாமரையை போலே இருக்கிறது, விசாலமான கண்களை, தாமரை போன்ற விசாலமான கண்களை உடையவர்கள் லக்ஷ்மணர்கள் என்று தெரிவிக்கிறாள். அப்போ காட்ட வேண்டிய அந்த விஷயம் என்ன அப்படின்னா, எம்பெருமானுடைய குணத்துக்கு அவன் இவளுடைய மூக்கையும் காதையும் அறிந்தாலும் அந்த எம்பெருமானுடைய ரூப லாவண்யங்களானது அவர்களை அனைவர்களையும் கொள்ளை கொள்ளக்கூடியதாக இருக்கிற சந்திரகாந்தா நனம் ராமோ பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் என்று தெரிவிக்கிறார். பும்சாம் திருஷ்டி சித்தாபாக, அந்த இடத்துல பும்சாம்ன்ற வார்த்தையை தான் ரொம்ப ஆழ்ந்து கவனிக்க வேணும்.
ஆச்சாரியர்கள் இடத்துல தெரிவிக்கும் போது பும்சாம் திருஷ்டி சித்த அபகரணம்னா ஆடவர்களுடைய கண்களையும் மனத்தையும் அபகரிக்கக்கூடியவனாயிருக்கிறான் ராமன். அதுன்னு ஆடவர்களுடையது, அப்போ பெண்கள் இதை கவரப்பட்டானா அப்படின்னு ஆடவர்களையே கவரக்கூடியவனாய் இருந்தால் பெண்களை கவரத்துக்கு சொல்ல வேண்டுமா? தண்டபூபிகா நியாயம்னு சொல்லும்படியாய் அந்த ஆடவர்களே கவரக்கூடிய அழகு படைத்தவனாய் இருக்கிறான் அந்த ராமன் என்று சொல்லும்படியாய் இந்த ராமனுடைய அழகானது ரமயதி இது ராமஹா என்று சொல்லும்படியாய் தன்னை காண்பவர்களையும் தன்னுடைய சரிதைகளை கேட்பவர்களையும் மகிழ்விக்கக்கூடியவனாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான் அப்படின்னு காட்டுகிறார்கள். அது மேல விராமஹா அப்படின்னு ஒரு திருநாமம், அதனுடைய அர்த்தத்தையும் சுருக்கமாக விடத்திலே பார்ப்போம். ரமயதீதி ராமஹா அப்படின்னு ஒரு வியுத்பத்தி சொன்னோம் இல்லையா, அதே போல விரமயதீதி விராமாஹா அப்படின்னு இதுக்கு ஒரு வியுத்பத்தியை தெரிவிக்கிறார்கள். விராமம் அப்படின்னு சொன்னா ஓய்வு. ராமன் என்ன பண்றான்? ரெண்டு விதத்தால ஓய்வு கொடுக்கிறான். ஒண்ணு, பிறருடைய சௌரிய வீரிய பராக்கிரமங்களை எல்லாம் ஓயச் செய்பவனாயிருக்கிறான் தன்னுடைய அந்த பராக்கிரமங்களினாலே. மற்றொரு ஓய்வு என்ன அப்படின்னா தன்னுடைய வாதத்தாலே பிறரை ஓயச் செய்பவனாயிருக்கிறான் ராமன் என்று காட்டுகிறார். ரெண்டு பொருள்கள் இதுல இந்த இடத்துல கொள்ளலாம். முந்தின பொருள் எம்பெருமானுடைய அந்த என்ன சொல்றது, அந்த சௌரிய வீரிய பராக்கிரமத்தாலே சத்துருக்களை ஓயச் செய்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு பெருசா உதாரணம் ஒண்ணும் காட்ட வேண்டாம். ராமனுடைய சௌரிய வீரிய பராக்கிரமத்துக்கு பெருசான உதாரணம் காட்டணுமா? என்ன காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. இருந்தாலும் திருவடி ஒரு இடத்துல தெரிவிக்கிறார், பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோனா ருத்ரா திரிநேத்திர திரிபுராந்த கோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராத்தும்ன சக்தா யுதி ராமவத்தியம். ராமன் ஒரு சத்துருவை முடிக்க வேணும் என்று நினைத்தானே, ஆனால் அதுக்கு யார் அவனை காப்பாற்ற முடியும்? பிரம்மனாலே காப்பாற்ற முடியுமா? ருத்ரனாலே காப்பாற்ற முடியுமா? இந்திரனாலே காப்பாற்ற முடியும்? யாருக்கும் அந்த சக்தி கிடையாது என்று சொல்லும்படியாய் மகா சக்தியுக்தனாய் இருக்கக்கூடியவன் அந்த ராமன் என்று காட்டுகிறார். அப்போ தன்னுடைய சௌரியத்தினாலே வீர பராக்கிரமங்களினாலே சத்துருக்களை எல்லாம் ஓயச் செய்பவனாய் விராமகா என்று சொல்லும்படியாய் அவர்களை ஓயச் செய்கிறான். பிறருடைய வாதத்தை ஓயச் செய்கிறான். அடுத்த இரண்டாவது அர்த்தம் என்ன சொல்லுகிறான்னா, தன்னுடைய வாதத்தாலே பிறருடைய வாதத்தை ஓயச் செய்கிறான் என்று காட்டுகிறார்கள். இரண்டாவது பொருளுக்கு முதல் இதுக்கு பல இடங்களை எடுத்து காட்டலாம், இரண்டாவது பொருளுக்கு சில இடங்களை எடுத்து காட்டுவோம் இவ்விடத்திலே. ஆரண்ய காண்டத்துல சொல்றா, அதுல தண்டகாரண்ய வாசிகளாக இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் ராமன் வந்தான் இல்லையா, தண்டகாரண்யத்துக்கு வந்து சேர்ந்த காலத்திலே அவர்கள்லாம் ராமனிடத்திலே தங்களுடைய குறைகளை முறையிடுகிறார்கள். அரக்கர்களால் அவர்களுக்கு நேரிட்ட அவத்தியத்துக்கு அளவே கிடையாது. ஒருத்தருக்கு கை இல்லை, ஒருத்தருக்கு கால் இல்லை, ஒருத்தருக்கு மூக்கு இல்லை. எவ்வளவு ராமனாலே அவர்கள் ரொம்ப அந்த ராட்சசர்களாலே ரொம்பவும் துன்பப்பட்டார்கள் அந்த தண்டகாரண்யத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம். அப்போ என்ன நினைக்கிறார்கள், இப்போ ராமன் இடத்திலே வந்திருக்கிறான், அவன் திறத்திலே நம்மளுடைய குறைகளை எல்லாம் விஞ்ஞாபனம் செய்து நமக்கு ஏதோ ஒரு விமோசனம் கிடைக்கும், ஒரு அபயம் கிடைக்கும் என்று ராமன் இடத்திலே அவர்கள் தங்களுடைய குறைகளை சொல்வதற்காக வருகிறார்கள். அப்போ என்ன பண்றான் ராமன்? என்ன சொல்றான் அவர்களுக்கு, உங்களுடைய குறைகள் எல்லாம் தீர்க்க வேண்டியது என்னுடைய கடமை, நான் கண்டிப்பாக உங்களுக்காக அந்த ராட்சசர்கள் எல்லாம் ஒழிக்கிறேன் என்று தெரிவிக்கிறான். அதுக்கப்போ 1-2 சர்க்கம் கழிந்து பார்த்த உடனே சீதா பிராட்டி ராமனுடைய தர்க்கம் பண்றாள். சீதா பிராட்டி அந்த காலத்தில் தர்க்கம் பண்ணால் ராமனுக்கு எதிர்க்கின்றது கிடையவே கிடையாது, அது இடத்திலே தர்க்கம் பண்றாள் என்று காட்டுகிறார்கள். சொல்றாரு, நீர் எப்படி எதுக்காக வந்திருக்கிறீர்? ஒரு தாபஸ்வி வேஷத்துல ஒரு முனி வேஷம் பூண்டு இந்த கானகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். அப்போ நீர் எதுக்கு சொன்ன காலத்துக்கு முன்னாடி வனத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லும் போது, வனத்துல போய் என்ன செய்யணும் அப்படின்னா, புண்ணிய புனல்களாடி சுகமாக அயோத்தி சென்று சேர வேண்டியதான பிராப்தம். இந்த வனத்துக்கு வந்த புண்ணிய நதிகள் எவ்வளவோ இருக்கு, அதுல போய் அதுல தீர்த்தம் ஆடிட்டு அயோத்திக்கு திரும்பி போக வேண்டும். 14 வருஷம் முடிஞ்சுன்னா திரும்பி போக வேண்டியதான் நமக்கு பிராப்தமாய் இருக்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்க நீர்கள்லாம் முனிவர் முன்னிலையிலே போய் இந்த மாதிரி பரஹிம்சை செய்வேன்னு சத்தியப்பிரமாணம் பிரதிஜை செய்கிறீரே, அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு தெரிவிக்கிறார் சீதா பிராட்டி. நீர் உடனே சொல்லுவார், சத்திரிய தர்மம் இது என்று தெரிவிக்கலாம். சத்திரிய தர்மம் இதுவா இருந்தாலும் இப்போ சத்திரிய தர்மத்தை காக்க வேண்டிய நிலையில நீர் இல்லையே, ஒரு தபஸ்வியாகத்தானே கானகத்துக்கு வந்திருக்கிற. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் சத்திரிய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு சொல்லும்படியாய் நீர் அதுக்காகத்தான் நீங்க இந்த சடைகளை வளர்த்து கொண்டு இவ்விடத்திலே தவத்தை மேற்கொள்ள வேண்டும் தானே நீர் கானகத்துக்கு வந்திருக்கிறீர்.
அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே உங்களுடைய கையிலே ஆயுதங்களை ஏந்தி கொண்டு நீ இந்த மாதிரி செய்யக்கூடிய செயல் அவ்வளோ உச்சிதமாக நமக்கு படவில்லை. நான் உனக்கு தர்மத்தை உபதேசிக்கிறேன் நீ நினைக்க வேண்டாம். ராமோ விக்கிரகவான் தர்மகான்னு சொல்லும்படியா நீயே தர்மமே ஒரு வடிவு கொண்டதாய் வந்திருக்கிறாய் ராமா. உனக்கு நான் உபதேசம் பண்ணதாக நீ நினைக்க வேண்டாம். ஆனாலும் நீ உன் தம்பியோட கலந்து ஆலோசனை செய் இந்த விஷயத்திலே தெரிவிக்கிறார். இந்த கேட்டான் ராமன். உடனே அடுத்த சர்க்கத்திலே அதுக்கு பதில் இருக்கிறான் ராமன். சீதா பிராட்டியின் வாதத்தை ஓயச் செய்தான். அபிராமகான சப்தத்துக்கு சீதா பிராட்டியினுடைய வாதத்தை ஓயச் செய்தான் இந்த இடத்துல உதாரணத்தை காட்டுகிறார்கள் ஒருவர்கள். அதுல சாரமான விஷயம் என்ன அப்படின்னா, அபியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வா சீதே ச லக்ஷ்மணாம் நகி பிரதிஜ்யாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதா. இதுதான் சொன்னான், இந்த வார்த்தையை தான் சொன்னான். அப்போ என்ன அர்த்தம் இதுல கிடைக்கிறது அப்படின்னா, நகி பிரதிஜ்யாம் அபியகம் ஜீவிதம் ஜஹ்யாம், என்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை, உன்னை விட்டாலும் விடுவேன், லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன், ஆனால் நான் விட முடியாதுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது என்னுடைய சத்திய பிரதிஜை தான் என்று சீதையினுடைய வாதத்தை ஓயச் செய்தான் ராமன் என்று தெரிவிக்கிறார்கள். வாலியோட வதம் பண்ணக்கூடிய காலத்திலே வாலி பலவிதமான மொழிகளை ராமன் திறத்திலே கேட்கிறான், பலவிதமான தர்மங்களை எல்லாம் கேட்கிறான். வாலி நீ இந்த மாதிரி பண்ணது சரியா அப்படின்னு தெரிவிக்கிறார். அறக்கரோர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறொரு குறக்கினத்தரசை கொல்ல மறுநெறி கூறிட்டுண்டோ கம்மன் தெரிவிக்கிறான். உங்களுடைய மனு பகவான், உங்களுடைய மூதாதையராய் விளங்கக்கூடிய மனு பகவானுடைய சாஸ்திரத்தில், மனு சாஸ்திரத்திலே, தர்மசாஸ்திரத்திலே ஒரு குரங்கை காப்பதற்காக மற்றொரு குரங்கை அழிக்கணும்னு சொல்லியிருக்கா என்று இது பண்ணான். பலவிதமான ராமன் அதுக்கு சமாதானங்களை எல்லாம் தெரிவித்தான். அப்போ அந்த வாலி தன்னுடைய கடைசி காலத்திலே எம்பெருமான் திறத்திலே தானே க்ஷமை வேண்டினான் என்று காட்டுகிறார்கள். அப்படி அவனுடைய வாலியினுடைய வாதத்தை விராமமடைய செய்வன் விராமஹா பரத்பிஹி பரமஸ்பஷ்டஹா துஷ்ட புட்ட சுபேட்சணஹா ராமோ விராமோ விரதஹா மார்கோ நியோ நயோநயஹா என்று சொல்லும்படியாய் 16 திருநாமங்களாலே ராமனுடைய குணங்களை விவரித்திருக்கிறார் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே தன்னுடைய பகவத்குண தர்ப்பணத்தாலே பட்டர். அதை கொண்டு யதா அவகாசம் இவ்விடத்திலே அடியனுடைய சிற்றறிவுக்கு தோன்றியவற்றை இவ்விடத்திலே விண்ணப்பித்திருக்கிறேன். குற்றம் குறைகள் மலிந்திருக்கும். அதனாலே குற்றங்களை நீக்கி நற்றங்களை கொள்ள வேணும் என்று பிரார்த்தித்து அடியேன் அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாது நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், விஜயர் திருவடிகளே சரணம்.